பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர் சங்கமங்கள் சார்பில் தலைவர் யுவராஜ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் வருகின்ற 8/8/2024 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு 9 மாதங்களுக்கு மேலாக மணல் குவாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து மதுரை நீதிமன்றம் இனிமேல் தமிழகத்தில் மணல் குவாரிகள் 3ஆம் நபர் மூலம் நடத்தாமல் அரசே நடத்த வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குவாரிகளை திறந்தால் ஏறத்தாழ 30 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பணி தொடர இது ஏதுவாக இருக்கும். ஒப்பந்ததாரர் இல்லாமல் மணல் குவாரி இயங்கினால் குறைந்த விலையிலும் கால தாமதமின்றி உடனுக்குடன் மணல் கிடைக்கும் என்பது எங்கள் கருத்து. கட்டிடம் கட்டும் போது பேஸ்மெண்ட்டுக்கு சவுடு மணல் கிடைக்காமல் அல்லல் படுகிறார்கள். அதற்கும் குவாரிகள் திறந்துவிட வேண்டும். இறக்குமதி மணல் விற்பனையை அரசு ஊக்குவித்தால் தனியார் ஒப்பந்ததாரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு விலை குறைப்பார்கள். இதனால் தமிழகத்தில் விவசாயம் பாதிப்படையாது, நிலத்தடி நீரும் பாதிக்கப் போவதில்லை. அதேபோல் தமிழக கனிமங்கள், மணல், எம்சாண்ட் போன்றவை மற்ற மாநிலங்களுக்கு தங்கு தடையின்றி சென்று கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் இருந்து ஆற்று மணல் எடுத்து வர அனுமதி வழங்க மறுக்கப்படுகிறது. அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மணல் குவாரி அரசு தான் நடத்தணும், டாஸ்மாக் மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அரசு நடத்துதோ தனியார் நடத்துதோ, ஆனால் மணல் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த தொழில் பாதிக்கப்படுது. இப்பொழுது இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையில் மணல் குவாரி திறக்கணும். இன்னொன்று என்னன்னா, எங்களுக்கு ஏன் இப்போது கேரளாவுக்கு இங்கேருந்து நம்ம கனிமங்கள் போகுது, கர்நாடகாவுக்கு 4000 லோடு ஒரு நாளைக்கு கனிமம் போகுது, எந்த ஜியோவும் கிடையாது, ஏற்கனவே உத்தரவும் இருக்குது அதர் ஸ்டேட்டுக்கு கனிமங்கள் எடுத்து போகக்கூடாதுன்னு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ லோடு போகுது. ஆனால் அந்த அரசு 2 அரசும் அதை வரவேற்குது. அப்போது நம்ம பக்கத்தில் ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய மணலை ஏன் அரசு தடை செய்யுது? அந்த பேனை நீக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ இல்லை, சுத்தமாக மணல் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் ஆந்திரா மண் வரக்கூடிய வாகனங்கள் 379, 337 போன்ற வழக்கு போட்டு 15 நாள் ரிமாண்டு, வண்டி பறிமுதல், அதை ஏதோ கடத்துவது போல் சொல்கிறாங்க. அதை ஃப்ரீ பண்ணாவது எங்களுக்கு இந்த ஆந்திரா பார்டரில் இருக்கிறவங்களும் மணல் கிடைக்கும். 3வது, ஆந்திரா மண் இங்கே வர்றதுனால எந்த விவசாயி பாதிக்கப்பட போகிறதில்ல, எந்த நீராதாரம் இங்கே இருக்கிற கிடப்பொருள், எந்த சுற்றுச்சூழலுக்கும் இங்கே பாதிப்பு இல்லை. நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி தான் மலேசியா மண். மலேசியா மண் ஏன் அரசு விற்பனை செய்யணும்? விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்குது? அதையும் ஓப்பன் மார்க்கெட்டில் போட்டியில் விட்டிங்கன்னா குறைந்த விலையில் எடுத்தாந்து அவங்கவுங்க போர்ட்டில் இறக்கி கொடுப்பாங்க, மக்களுக்கு மண் கிடைக்கும். இப்போ மலேசியா மண் வர்றதுனால இங்கே இருக்கிற ஆறுகள் பாழாவதோ, கனிமங்கள் போவதோ, கொள்ளை போவதோ, இல்லை இங்கே இருக்கிற விவசாயிகளோ நீர் ஆதாரமோ பாதிக்கப்பட போகல. அதையும் ஏன் அரசு செய்ய தயங்குறாங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக திறக்க வேண்டும். 11 மாதமாக நிறுத்தப்பட்டிருக்கு இடி ரேட்னால, அதை திறக்க வேண்டும். அதே மாதிரி அதிகமான சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும். அது ஒரு மூலப்பொருளாக இப்போது பில்டிங்க்கு இருக்குது. இது இல்லாத அதிக பாரம் ஏற்றக்கூடிய குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏற்றுபவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை, ஓட்டுநர் மீது ஹிட் அண்ட் ரன் 10 ஆண்டு சிறை, 7 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற மத்திய அரசு புதிய சட்டத்தை மாநில அரசு அழுத்தம் கொடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற 8/8/2024 அன்று தமிழக முதல்வர் அவருடைய கனிவான கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அன்று ஆர்ப்பாட்டம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் காலை 11 மணிக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதை அனைத்து சென்னையை சுற்றி இருக்கிற அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் இருக்கோம். மறுநாள் 9ஆம் தேதி திருச்சியில் இதே கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுது. ஆகவே அரசு நீர்வளத்துறை அரசு உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலே திறக்க வேண்டும். இது இல்லாத அரசு இதனால் ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் வரும்.
டாஸ்மாக் போன்று சிறப்பு அதிகாரி போட்டு ஏன் அரசு இந்த கனிமத்திலிருந்து வருவாயை ஏன் ஈட்டக்கூடாது? அதன் மூலம் லாரி உரிமையாளருக்கு லோடு கிடைக்கும், மக்களுக்கு மணல் கிடைக்க, தரமான மணல் கிடைக்கும் என்ற கோரிக்கையை முதலுக்கு வச்சு இந்த கோரிக்கைகளை திறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓட்டுநருக்கு எதிரான ஹிட் அண்ட் ரன் 106 ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அதிக பாரம் ஏற்றும் லாரி மற்றும் ஏற்றிவிடும் குவாரியின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்றார். உடன் சங்கங்களின் நிர்வாகிகள் இருந்தனர்.